மேற்கத்திய கலாச்சாரம் அவர்கள் காலனி ஆதிக்க நாடுகளிலே பரவ வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தின் மீது முஸ்லிம்களே நம்பிக்கை இழக்கும்படி செய்யவில்லை. இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம்களே நம்பிக்கை, இது ஒண்ணுக்கு இல்லாத மார்க்கம், இது முன்னேறாத மார்க்கம், இது 10ஆம் பசலி மார்க்கம், இது பின்னுக்கு தள்ளுகிற மார்க்கம், இது அறிவுபூர்வம் இல்லாத மார்க்கம் என்ற நம்பிக்கையை முஸ்லிம்கள் மத்தியே ஏற்படுத்துவது அவருடைய நோக்கம். பல முஸ்லிம்கள் அதற்கு பலியாகி போனார்கள். மாடர்னிஸ்ட், செக்யூலரிஸ்ட் என்று அழைக்கப்படுவதெல்லாம் இஸ்லாத்தை நாம் வெறும் வழிபாட்டோடு வைத்துக் கொள்வோம், அதுக்கு மேல ஒண்ணு வேண்டாம், இஸ்லாத்தை வேற விஷயத்துக்கெல்லாம் கொண்டு வர வேண்டாம், செக்யூலரிசம் என்ற பெயரிலே நாம் இஸ்லாத்தை அரசியல் பொருளாதார விஷயங்களில் ஒதுக்கி வைத்துவோம், எது தொழிலாக நோய் பிடிச்சோம் அதோடு இஸ்லாத்தை எடுத்துக் கொள்வோம் என்று பேசுகிற இந்த நவீனத்துவாதிகள் உருவாக்க உருவாக்கினார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த முஸ்லிம் நாடுகளில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் தான் இஸ்லாமிய ஹுஸ்னி முபாரக்கும் மற்றவர்களும் இது போன்ற சிந்தனை உடையவர்கள் தான் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பல காரணங்களுக்காக இஸ்லாத்தின் மீது கொண்ட அச்சம், இஸ்லாத்தின் மீது கொண்ட வெறுப்பு, அவருடைய இருமாப்பு, முஸ்லிம்களை நம்பிக்கை இழக்க செய்தல் என்ற பல்வேறு காரணங்களுக்காக இந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு